மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்னா என்னங்க? நல்லா கவனமாக சாப்பிட்றது. ஏன் கவனமாக சாப்பிட்ணும்? நம்மளோட பசி உடல் பசியா இல்லை உணர்வு ரீதியான பசியா அப்படிங்கிறத வந்து நம்ம கவனமாக சாப்பிடும்போது தான் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நம்ம கவனமாக சாப்பிட்டோம் அப்படின்னா தேவையை விட அதிகமான உணவு வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். அந்த மாதிரி எடுத்துக்காமல் இருக்கும்போது நம்மளோட வெயிட்டை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ கவனமாக சாப்பிட்றதுக்கு நான் சில டிப்ஸ் சொல்கிறேன், வாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை அவசரமா உள்ள போடாம நல்லா மெதுவா வந்து சாப்பிடணும். ரெண்டாவது விஷயம், நம்ம சாப்பிடும்போது நம்ம உணவை நல்லா சீவ் பண்ணி நல்லா நொறுங்க மென்று நம்ம உமிழ்நீர் வந்து நம்ம உணவோட கலந்து உள்ள போற மாதிரி வந்து மெதுவா வந்து நம்ம சாப்பிடணும். நொறுங்க தின்னா 100 வயசுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கான மீனிங் இந்த மாதிரி மெதுவா நம்ம வந்து சாப்பிடணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம சாப்பிடணுங்க. டிவி பார்க்கறது, கையில நீங்க மொபைல் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது, இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயங்களையும் இந்த மாதிரி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு விஷயங்களையும் சாப்பிடும்போது வச்சுக்கூடாது. நாலாவது டிப்ஸ், நீங்க சாப்பிடும்போது சாப்பிடுற சத்தம் உங்களுக்கு மட்டும்தான் கேட்கணும். வெளியில் இருக்கிற அளவுக்கு கேட்கிற மாதிரி சத்தமா சாப்பிடக்கூடாது. ரொம்ப சாப்பிடும்போது ரொம்ப சைலன்ஸா வந்து சாப்பிட்ற பழக்கத்தை வந்து. அஞ்சாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிடும்போது சாப்பிடுற உணவு நம்மளுக்கு என்ன ஃபீல் கொடுக்குது அப்படிங்கிறத உணர்ந்து வந்து சாப்பிடணும். இந்த ஆறாவது டிப்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான டிப்ஸுங்க. நம்ம சாப்பிட்றோம், பிளேட்ல வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிளேட்ல போட்டிருக்கோம். மேல சொன்ன விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு வந்ததையுமே நம்மளோட வயிறு வந்து ஃபுல்லான ஃபீல் வந்து கிடைக்கும். இந்த ஃபுல்லான ஃபீல் கிடைச்சதையுமே மீதி இருக்கிற போர்ஷனை சாப்பிடாம அவாய்ட் பண்ணிட்டு போதும் அப்படிங்கிற மனசோட எந்திரிக்கிற பழக்கத்தை வந்து வச்சுக்கணும். கடைசியா 7வது டிப்ஸ், நீங்க ஏன் சாப்பிட போனீங்க? நீங்க பசி எடுத்துதான் சாப்பிட போனீங்களா, இல்லை நீங்க சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு சத்தானதா, உங்களுக்கு நியூட்ரிஷன் கொடுக்க போகுதா அப்படிங்கிறத நீங்க எப்பவுமே சாப்பிடும்போது தெரிஞ்சு வந்து நீங்க சாப்பிடணும். நான் சொன்ன டிப்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களாலே கவனமா சாப்பிட முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.